அம்மா எங்கம்மா போக போறோம் என்று 5வது தடவையாக செல்வி கேட்டபோது அப்பாவை பார்க்க போறோம் செல்லம் என்று வனிதா சொன்னதும் செல்வி குதித்து கொண்டு ஹாலுக்கு ஓடினாள். இப்போதெல்லாம் செல்வியிடமிருந்து வரும் கேள்விகளின் எண்ணிக்கை அதிகமாகி வருகிறது என்று வனிதா நினைத்த போதே செல்வி அவரிடம் வந்து எப்பமா போறோம் என்று கேட்டபோது வனிதா கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவோம் என்றதும் அப்பாவை பார்க்க ஜெயிலுக்கு போறாமா என்று கேட்டதும் வனிதாவுக்கு கண்களில் கண்ணீர் முட்டியது. வனிதா தன் கண்ணீரை மறைத்துக் கொண்டாள். குழந்தைகளின் முன்னால் அழக்கூடாது. குழந்தைகளுக்கு முன்பு பெற்றோர்கள் அழுவது என்பது குழந்தைகளின் மனதின் அடித்தளத்தில் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது என்று யாரோ சொன்ன கருத்தை நினைத்துக் கொண்டாள். அப்பா ஏம்மா ஜெயிலுக்கு போனாரு? இதுவரை கேட்காத புதிய கேள்வியை செல்வி கேட்ட போதுதான் வனிதாவுக்கு செல்வியின் வளர்ச்சி புரிந்தது. அதை பற்றி அம்மா உனக்கு அப்புறம் சொல்றேன் என்று சொன்னாள். அவள் அப்பாவை பார்க்க போவது இதுதான் கடைசி தடவை என்பது செல்விக்கு தெரியாது. தெரிந்தாலும் இந்த வயதில் அவளுக்கு எதுவும் புரியாது. செல்வியும் சில வருடங்களாக அப்பா இல்லாமல் பழகிவிட்டிருந்தாள். டவுன் பஸ்ஸில் செல்லும் போது சினிமால வர மாதிரியே அப்பா 2 பேரை வெட்டிட்டாராம்மா என்று செல்வி கேட்டதும் அவளுடைய வாயை பொத்திய வனிதா உனக்கு இதெல்லாம் யாரு சொன்னா என்று கேட்டாள். ஸ்கூல்ல ஒரு பையன் சொன்னான் என்று சொல்லிய செல்வி இப்ப எல்லாம் ஸ்கூல்ல என் கூட யாரும் பேச மாட்டேங்கிறாங்கம்மா என்று ஒரு ஏக்கத்துடன் சொன்னாள் செல்வி. வனிதா அவளை வாரி அணைத்துக் கொண்டு சரி நாம வேற புது ஊருக்கு போய் புது ஸ்கூலுக்கு போலாம். அங்க அப்பா ஜெயில இருக்கிறத பத்தி நாம யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம் சரியா என்று வனிதா சொன்னாள். அதற்கு செல்வியிடம் பதில் ஏதும் வராததால் செல்வி பாப்பா ஹாப்பி தானே என்று வனிதா கேட்டபோது செல்வி ஒரு அரைமனதாக தலையாட்டினாள். அப்பா இல்லாமல் வேறு ஊருக்கு செல்வது செல்விக்கு மகிழ்ச்சியை தருமா என்று வனிதா தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டே ஜெயிலின் உள்ளே செல்ல காத்திருந்தாள். அப்போது செல்வி அனிதாவிடம் ஏமா ஜெயில் சோத்து மேல முள்ளு கம்பிய வச்சிருக்காங்க, ஜெயில உள்ள இருக்கிற எல்லாரும் என்ன செய்வாங்க, அப்பாக்கு நாம வந்திருக்கிறது எப்படி தெரியும் என்று அடுக்கடுக்காய் கேள்விகளை கேட்டு துளைத்தாள். வனிதா அவளிடம் அப்பாவை பார்த்துட்டு போகும்போது சொல்றேன் என்று செல்வியின் அப்பாவின் சந்திப்பை பிரதானமாக்கி செல்வியின் கேள்விகளில் இருந்து தப்பித்தாள். பார்வை நேரம் வந்ததும் உள்ளே சென்ற போது அங்கே வனிதாவின் கணவன் வனிதாவிடம் என்னோட தூக்கு தண்டனையை ரத்து பண்ணிட்டாங்க என்று மகிழ்ச்சியோடு சொன்னான். அதை கேட்ட வனிதா சிரிக்கிறியா, நமக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு, தினமும் கண்ணு மண்ணு தெரியாம குடிக்காதன்னு நான் எவ்வளவு தடவை கெஞ்சி இருப்பேன், அத ஒரு நாளாவது கேட்டியா என்று கேட்டாள். வனிதா தொடர்ந்தாள். நான் சொன்னதை பொருட்படுத்தாம அளவுக்கு அதிகமா குடிச்சதும் இல்லாம போதையில 2 பேரை வெட்டி கொன்னுட்டு இப்படி எங்க 2 பேரையும் நிர்கதியா நிக்க வச்சுட்டு இப்ப தூக்கு தண்டனையில இருந்து தப்பிச்சிட்டேன்னு சிரிக்கிறியா? வனிதாவின் குரல் சற்று உயர்ந்திருந்தது. செல்வி ஒன்றும் புரியாமல் அம்மாவை பார்த்து கொண்டிருந்தாள். வனிதாவின் கணவனும் ஒருவித குழப்பத்தில் இருந்தான். இப்ப மரண தண்டனை இருந்து தப்பிச்சிட்டேன்னு சொல்றியே, உனக்கு மனசாட்சியே இல்லையா என்று வனிதா பொறுமினாள். இத்தனை நாளா உனக்கு தூக்கு தண்டனை கிடைக்க போகுது என்ற காரணத்தினால் நீ சாவதற்கு முன் செல்வி உன்னை பார்க்கட்டும்னு இங்க அடிக்கடி கூட்டிட்டு வந்தேன். வனிதா செல்வியின் கைகளை பற்றி கொண்டாள். இனிமே நான் செல்வியை கூட்டிட்டு வேற மாநிலத்துக்கு போக போறேன். இனிமே நானோ செல்வியோ உன்னை பார்க்க வரவே மாட்டோம். வனிதா தீர்க்கமாக பேசினாள். பொறுப்பில்லாம எங்களை தவிக்க விட்ட நீ தூக்கு தண்டனையிலிருந்து வேணா தப்பிச்சிருக்கலாம், ஆனா உனக்கு நான் கொடுக்கிற பெரிய தண்டனை இதுதான் என்று சொல்லிவிட்டு செல்வியை கூட்டிக் கொண்டு நடந்தாள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு நீங்க இன்னும் லைக் பண்ணலனா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. ஒரு ஊரில் ஒரு தம்பதியினர் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள். அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தது. அவள் பெயர் அனிதா. அவள் தாய் மீண்டும் கருவுற்றிருந்தாள். அவர்களுக்கு தெரியும் வயிற்றில் வளர்வது ஆண் குழந்தையாக தான் இருக்கும் என்று. பெற்றோர்கள் இருவரும் அனிதாவிடம் உனக்காக ஒரு தம்பி பாப்பா வரப்போகிறான், நீயும் அவனும் சேர்ந்து விளையாட போறீங்க என்று சொல்லியே வளர்த்தார்கள். அனிதா அவள் அம்மா வயிற்றில் தினமும் கைகளால் தடவிக்கொண்டே
டே தம்பி, சீக்கிரம் வெளியே வாடா, நாம ஜாலியா விளையாடலாம். நான் உன்னை யாருக்கும் கொடுக்க மாட்டேன், நான் மட்டுமே உன் கூட விளையாடுவேன் என்று சொல்லிக்கொண்டே இருப்பாள். அனிதா இன்னும் முகம் பார்க்காத தன் தம்பியிடம் அவ்வளவு பாசமாக இருப்பதை பார்த்து அவள் பெற்றோர் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அனிதாவும் தினமும் அம்மா வயிற்றில் இருக்கும் குழந்தையிடம் பேசுவதையே வாடிக்கையாக வைத்திருந்தாள். நாட்கள் உருண்டோடின. பிரசவ வலி எடுக்கவே மருத்துவமனையில் சேர்த்தார்கள். மருத்துவர்கள் குழந்தை மிக பலவீனமாக இருக்கிறது, இன்னும் சில நாட்களே உயிரோடு இருக்கும் என்று கூறி ஐசியூவில் வைத்திருந்தனர். அனிதாவையும் அவள் தந்தையையும் குழந்தையை பார்க்க அனுமதிக்கவே இல்லை. பிறகு அனிதாவின் தந்தையை மட்டும் அனுமதித்தார்கள். அவர் உள்ளே சென்று குழந்தையை பார்த்து விட்டு வந்தார். ஒரு வாரம் ஓடிவிட்டது. அனிதா அடம் பண்ண ஆரம்பித்தாள். நீங்க மட்டும் பார்த்துட்டு வந்தீங்க, நானும் தம்பியை பார்க்கணும் என்று கத்தினாள். உன் தம்பி சாமி கிட்ட போக போறான், உன்னை மருத்துவமனையில் பார்க்க அனுமதிக்க மாட்டாங்கம்மா என்று அவள் அப்பா சொன்னார். அவள் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணவே, சரி நாளைக்கு எப்படியாவது உன்னை உள்ளே கூட்டிட்டு போறேன் என்றார். மறுநாள் மருத்துவமனையில் அனிதாவையும் குழந்தையை பார்க்க அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டார். ஆனால் சிறுமியை ஐசியூவுக்குள் செல்ல அனுமதிக்க மாட்டோம் என்று கூறினார். பிறகு அவர்கள் கெஞ்சுவதை பார்த்து அனுமதித்தார்கள். அனிதா உள்ளே ஓடிச் சென்று குழந்தையின் பிஞ்சு விரலை பிடித்தாள். அவள் கைப்பட்டதும் குழந்தை லேசாக அசைந்தது. டே தம்பி, எழுந்து வாடா, நாம விளையாடலாம் என்றாள். குழந்தை லேசாக மூச்சு விட ஆரம்பித்தது. உன்னை நான் சாமி கிட்ட கொடுக்க மாட்டேன், நானே வச்சுக்குவேன், நீ என் கூடத்தான் இருக்கணும் என்றாள். இப்போது குழந்தையின் மூச்சு சீராக வர ஆரம்பித்தது. மருத்துவர்களே ஆச்சரியப்பட்டார்கள். குழந்தையை பரிசோதித்து பார்த்துவிட்டு, இனி நீங்கள் பயப்பட தேவையில்லை என்றார்கள். என்னதான் அறிவியல் தொழில்நுட்பம் என்று பெருகிவிட்டாலும் அன்பு என்ற ஒன்றை மட்டுமே மையப்படுத்தி இந்த உலகமும் நாமும் நகர்ந்து கொண்டு இருக்கிறோம். அன்பை பெறுவதில்தான் எவ்வளவு இன்பம், அது போலவே அன்பை பகிர்தலிலும் நாம் இருந்தால் உலக அமைதி என்றோ ஏற்பட்டிருக்கும். அன்பை பகிர்வோம், அன்பை விதைப்போம், அன்பால் இணைவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிவுல வலது ஓரத்துல வர்ற கட்டத்துல இன்னும் சூப்பரான கதை இருக்கு, அதையும் பாருங்க, நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.